Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. ராகவில் மர்மதேசம். திரு ஹரவின், எந்த ஒரு பேய பார்த்து அரண்டு மிரண்டு போனீங்க? அரண்டு மிரண்டு போனது நான் கிடையாது, என்னோட பிரதர்ல தான் மிரண்டு போனாரு. என்ன நடந்துச்சு? இது ஆக்சுவலி என்னன்னாக்கா, அக்கா வந்து she got married. After got married and then ஒரு பேபி பிறந்துச்சு அவங்களுக்கு. பேபி பிறந்தோடனே they shift to ஒரு வீடு பிண்டா பண்ணாங்களா. வீடு வந்து இப்போல. ஸோ அந்த வீடு பிண்டா பண்ணோன்னே ஒரு பேபிக்கு வந்து பிறந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும், லைக் 2-3 மந்த்ஸ் தான் இருக்கும் பாருங்க. அந்த டைம்ல வந்து எங்க அக்கா வந்து வீட்டுல இருப்பாங்க. மாமா பிரதர் இன்லா வந்து கடை வச்சிருக்கிறாரு. ஸோ பிரதர் இன்லா வந்து கடைக்கு போயிடுவாரு, அக்கா வந்துட்டு வீட்டுல இருப்பாங்க பேபியை பாத்துக்கிட்டு. ஸோ அப்படி பாத்துக்கிட்டா நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபைன் டே ஒரு ஆண்டி வந்து அக்கா வீட்டு முன்னுக்கு வந்தாங்க. அக்கா வந்து லைக் எப்பவுமே துணி காய போடுவாங்களா வீட்டு வெளியே, அந்த மாதிரி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. காய போட்டா ஒரு இந்தியன் லேடி வந்துட்டு, அம்மா நீங்க இந்த வீட்டுல ரொம்ப நாளா இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அக்கா சொன்னிச்சு, ஆமா நாங்க இங்கதான் இருக்கோம், நாங்க ஒரு 6 மாசம் 7 மாசம் இருப்போம், அங்க இப்பதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த லேடி. அப்ப கேட்டோன்னு இல்லையே ஏமா அப்படின்னு எங்க அக்கா கேட்க போவ அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுல ஏற்கனவே வந்து கொஞ்சம் பிரச்சனைங்க இருந்துச்சு இருக்கு, ஒரு கேர்ள் வந்து தூக்கு போட்டுக்கிச்சு இந்த வீட்டுல அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, தூக்கு போட்டுக்கிச்சா அப்படின்னு சொன்னோன்னே எங்க அக்காவுக்கு வந்து எதுவுமே மைண்ட்ல ஓடல. டக்குன்னு வந்து எங்க பிரதர்ல கால் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்னாங்க அக்கா. சொன்ன பிறகு எப்ப எங்க அக்கா அந்த பேச்ச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு நைட்டு ஆரம்பம் பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுன்னா, எங்களோட அந்த பேபி இருக்காங்களா அக்காவோட மக, அவங்க வந்து நைட்ல தூங்க மாட்டாங்க. பிறந்துலயும் தூங்க மாட்டாங்க, விளாண்டுகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ நாங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, நியூ பார்ன் பேபி அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பகல்ல தூங்கிட்டு இருக்கவங்க நைட்ல தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசாம இருந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு, கூட ஒரு பிறந்ததுல இருந்து ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பேபி. அப்படி பண்ணிக்கிட்டோன்னே கணக்கா இவங்க அந்த ஆண்டி வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, இவங்க வந்து சொல்லிட்டு போனோன்னே அதே மாதிரிதான் அக்கா மக வந்து நைட்ல வந்து விளாண்டுக்கிட்டு அந்த மாதிரி அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவும் மேல பேபி படுத்துதானே கிடக்கும், படுத்துதானே இருக்குங்க. சோ மேல பாத்துக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். என்னடா அந்த அன்னைக்கு நைட்டு தானே எங்க அக்கா சொன்னாங்க, அன்னைக்கு நைட்ல இருந்து என்னென்னமோ சத்தம், சட்டி பானைங்க விட்டுற சத்தம், அந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அதே நேரத்துல எங்க அக்கா மகளும் வந்து பேபியும் விளாண்டுகிட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு நைட்டு அக்காவுக்கும் மாமாவுக்கும் தூங்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. எங்க பிரதர்ல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் பயந்தவர், அவருக்கு வந்து அவ்வளவு பிராணியா இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அக்கா மக அக்கா மாமா 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, மறுநாள் காலையில துணிமணி எடுத்து நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. அந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு நாள் நல்லா இருந்தாங்க, எந்த ஒரு பயம் இல்லாம இருந்தவங்க. அந்த நைட் அந்த ஒரு ஆண்டி, அவங்க யாருன்னு கூட தெரியல எங்க அக்காவுக்கு, யாரும் வந்தாங்க வீட்டு மணிக்கு வந்து பேசிட்டு போன மாதிரி தான் இருந்தாங்க பாருங்க. சொன்னோன்னே சத்தங்கள்லாம் கேக்குதுன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரியான சத்தம் அந்த டைம்ல? அந்த 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 பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல இந்தியன் ஆமா ஊட்டுற மாதிரி சத்தங்க, அந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு வாய்ஸ் கேக்குது, ஒரு சின்ன பிள்ளை வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி இவங்க சொன்னாங்கல்ல, இந்த ஆண்டி சொன்னாங்கல்ல ஒரு பிள்ளை தூக்கு போட்டுக்கிச்சு, அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்திருக்குது. அந்த தூக்கு மாட்டுச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? 12 வயசுன்னு சொன்னாங்க. தூக்கு போட்டப்ப அந்த பிள்ளைக்கு 12 வயசுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 12 வயசு பிள்ளைக்கு தூக்கு மாட்டிக்க தெரியும், அந்த கயிறெல்லாம் கட்டி அது கரெக்டான நாட் வச்சு. அது வந்து எப்படின்னாக்கா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க விசாரிச்சோம். அந்த பிள்ளை மெமாங் தூக்கு போட்டுருக்குது அந்த பிள்ளை. எதுனால பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன், அவங்க அப்பா ஏசிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்காக, படிப்புல சரியா படிக்கல அப்படின்றதுனால அவங்க அப்பா ஏசிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த பிள்ளை வந்து மெமாங் தூக்கு போட்டுச்சான். அந்த ஒரு ரூம் பர்டிகுலர் ரூம் இருந்துச்சு, அந்த ரூம் ஃபேன்ல தான் தூக்கு போட்டு. அது எப்படி மாட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, மேபி அது இந்தியன் கேர்ள். சோ அக்காவும் மாமாவும் வீடே வேணான்ட்டாங்க,
நான் வேற வீடு பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ பிரதர் இன் லா வந்து வீட்டுக்குள்ள திரும்பி போறதுக்கு பயப்படுறாரு. ஸோ எங்கள்கிட்ட சொன்னோன்னே எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணா இருக்காரு. ஸோ நானும் அந்த அண்ணனும் வந்து அந்த ஒரு கோயில்ல போயிட்டு அந்த ஐயாவை பார்த்தோம். ஐயாவை பார்த்துட்டு சொன்னோம், இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி அக்காவோட வீட்டுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாரு, அந்த வீட்டுல ரொம்ப நாளா இருக்குது பிரச்சனை அப்படின்னு, அந்த வீட்டுல அங்கேதான் அது குடி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அக்கா சொல்லிட்டாங்க, நாங்க அந்த வீடு வேணா, எங்களுக்கு நாங்க ஜாமான் மட்டும் வெளியாக்கிறோம், ஏன்னா அவங்களோட ஃபுல் பர்னிச்சர்ஸ் எல்லாமே அந்த வீட்டுல தான் இருக்கு பாருங்க. எங்களுக்கு பிரச்சனைனா குடி இருக்குனாக்கா அந்த பொண்ணோட ஆத்மாவா? ஆத்மா, அந்த பொண்ணோட ஆத்மா வந்து அந்த வீட்டுலதான், ஆமா அந்த வீட்டுலதான் குடி இருக்குது. சோ அந்த ஆத்மா தான் எங்க அக்கா பிள்ளை கூட விளையாண்டுகிட்டு இருந்திருக்குது. பேபி, இந்த பிள்ளை 12 வயசு அந்த மாதிரி தானே. சோ அந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கிறது பேபிக்கு சொல்ல தெரியாதுல்ல, சீங்க சோல் அப்படின்னு சொல்ல தெரியாது பாருங்க. சோ அப்படி இருந்துகிட்டு இருந்தோன்னே எங்க அக்கா வந்து நாங்க அந்த ஐயாவை பார்த்துட்டு அவரு வந்து ஜாமான்லாம் கொடுத்துட்டு, நீ இந்த ஜாமான்லாம் போயிட்டு அந்த வீட்டுல அன்னைக்கு 12 மணிக்குள்ள வெயி அப்படின்னு சொல்லிட்டாரு. மீன்ஸ் லைக் இன்னைக்கு நாங்க போய் பாக்குறோம், நாளைக்கு 12 மணிக்குள்ள நீ இந்த பொருளை வச்சு ஆகணும் அந்த வீட்டுல அப்படின்ட்டு. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.